ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு தங்கம் ஃபேமிலி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு 2 ஏசியை வாங்கிட்டோம். அது ஏன்னா இந்த சம்மரில் போய் வாங்கணும்னு கேட்பீங்க. ஏன்னா சம்மரில் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் நாங்கள் இந்த சம்மரில் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த சம்மரில் எங்கள் வீடு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் பிறந்த குட்டி தேவதை வந்து தூங்கவே மாட்டேன்றாங்க. நைட்டு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வீடு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால தாங்க ஏசி வாங்க வேண்டிய சூழ்நிலை. எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஏசி வாங்கணும், தரமான ஏசியாக இருக்கணும், பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படிங்கும்போது நாங்கள் சூஸ் பண்ணது தான் இந்த கோத்ரேஜ். சுமார் 2 ஏசியும் இன்ஸ்டாலேஷனோட 93,000 ரூபா சம்திங் வந்துருச்சு. நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டோட அதிகமாகவே போச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வேறு பிராண்ட்லாம் பார்த்தோம்னா 1 லட்சத்தை தாண்டி இருக்குங்க. ஸோ அந்த 2 ஏசியும் தான் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ஓட்ட போட்ட இடம். ஹலோ ஹலோ மாமா, எப்படியா இருக்கு? நல்லா மாமா இருக்கும். கோத்ரேஜ் நல்லா தான் இருக்குங்க. இப்போ நானும் கோத்ரேஜ் தான் மாட்டிட்டு இருக்கேன். ஓ, நான் தரேன், நான் மேலே நான் வர மேலே கற்று நிறைய கீழே அழுத்து பார்ப்போம். டவுன் பண்ண ஆகிட்டு ரைட்டு லெஃப்ட் ஆகிட்டு கொஞ்சம் அவ்வளோ பிடிக்காது பிடிக்காது. திரும்பி போட்டுறியா? அதுக்காக என்ன ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சு ஏசி ஆன் பண்ணிட்டாங்க. என்னடா ஒயர் பாக்ஸில் தொங்க விட்டுருக்கிறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, ஒரு அறிவாளி. நாங்கள் வீடு கட்டும் போது எங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கை பண்ண அந்த அறிவாளி வந்து ஏசி பாயிண்ட் வைக்காமல் விட்டுட்டாரு. இவனுங்களாம் எங்கடா ஏசி வாங்க போகிறான்னு நெக்ஸ்டான என்னவோ தெரியல. அப்புறம் என்ன பண்ண, மறுபடியும் மறுநாள் வந்து ஒரு 7,000 ரூபா செலவு பண்ணி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒயரை வெளியில் கொடுத்து ஏசியை ஃபைனலாக போட்டு கூலிங் ஆகிடுச்சு. குழந்தையும் நிம்மதியாக நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.